அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயிப் நகரத்தில் இஸ்லாமிய அழைப்பு விடுத்தது பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது நபித்துவத்தின் 10வது ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து 60 மைல் தொலைவில் உள்ள தாயிபுக்கு செல்கிறாங்க. இது கிபி 619 மே மாதம் இறுதி அல்லது ஜூன் மாத ஆரம்பத்தில் ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களது அடிமை ஸைத் இப்னு ஹாரிஸாவுடன் கால்நடையாக சென்றார்கள். திரும்பும்போது கால்நடையாகவே திரும்பினார்கள். வழியிலிருந்து ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் இஸ்லாமிய அழைப்பு கொடுக்கப்பட்டும் அக்கூட்டத்தாரில் எவரும் இஸ்லாமிய அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயிபிற்கு சென்றடைந்த போது அங்கு வசித்து வந்த ஸகீப் கூட்டத்தாரின் தலைவர்களும் அம்ர் இப்னு உமைர் அஸ்-ஸகஃபி என்பவனின் பிள்ளைகளுமான அப்துல் யாலில், 2வது பையன் மசூத், 3வது ஹபீப் என்ற 3 சகோதரர்களிடம் சென்றார்கள். அவர்களிடம் இஸ்லாமை பரப்புவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று கோரினார்கள். ஆனால் அவர்களின் ஒருவன், உன்னை அல்லாஹ் தூதராக அனுப்பியது உண்மை என்றால் நான் காபாவின் திரைகளை கிழித்து விடுவேன் என்று கூறுறான். மற்றொருவன், அல்லாஹுக்கு உன்னை தவிர நபியாக அனுப்ப வேறொருவர் கிடைக்கவில்லையா என்று கேட்டான். 3வது, அல்லாஹின் மீது ஆணையாக நான் உன்னிடம் ஒருபோதும் பேச மாட்டேன். நீ உண்மையில் தூதராக இருந்தால் உனது பேச்சை மறுப்பது எனக்கு மிக ஆபத்தானதாகும். நீ அல்லாஹ்வின் மீது பொய் கூறுபவனாக இருந்தால் உன்னிடம் பேசுவதே எனக்கு தகுதியல்ல என்று கூறினார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுதான் உங்கள் முடிவாக இருந்தால் நமது இந்த சந்திப்பை மக்களுக்கு வெளிப்படுத்தாமல் மறைத்து விடுங்கள் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயிபில் 10 நாட்கள் தங்கி அங்குள்ள மற்ற எல்லா தலைவர்கள் பிரமுகர்களை சந்தித்து இஸ்லாமிய அழைப்பு விடுத்தார்கள். ஆனால் அவர்களின் எவரும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாததுடன் தங்களது ஊரை விட்டு உடனடியாக வெளியேற்றும்படியும் கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது வம்பர்களை ஏவிவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊரை விட்டு வெளியே செல்ல முயன்ற போது அங்குள்ள வம்பர்களும் அடிமைகளும் ஒன்று கூடி அவர்களை ஏசி பேசினார்கள். இறுதியில் மக்களின் கூட்டம் அதிகமாகி அவர்கள் அனைவரும் 2 அணிகளாக நின்று கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கற்களை எறிந்தார்கள். அதிகமான கற்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குதிகால் நரம்பை நோக்கி எறியவே அவர்கள் பாதங்களிலும் இரத்தம் கரைகளாயின. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடன் இருந்து அவர்களது அடிமை ஸைத் இப்னு ஹாரிஸா நபி அவர்களை காப்பதற்காக தங்களையே கேடயமாக்கி கொண்டார்கள். இதனால் அவரது தலையின் பலத்த காயம் ஏற்பட்டது. தாயிபிலிருந்து 3 மைல்கள் தொலைவில் உள்ள ரபியாவுடைய மகன்களான உத்பா, ஷைபா என்ற இருவரும் சொந்தமான தோட்டம் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடித்து கொண்டே வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோட்டத்திற்குள் சென்று அங்குள்ள திராட்சை தோட்ட பந்தலில் நிழலில் அமர்ந்தார்கள். அப்போது தான் மிக பிரபலமான இந்த பிரார்த்தனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் வேண்டினார்கள். இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உள்ளம் அவர்களுக்கு நேர்ந்த கொடுமைகளினால் எவ்வளவு வேதனை அடைந்திருக்கும் என்பதையும் தாயிப் மக்கள் இஸ்லாமை ஏற்காதினால் எவ்வளவு துக்கத்திற்கு ஆளானார்கள் என்பதையும் இந்த பிரார்த்தனையிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம். இதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட பிரார்த்தனை: அல்லாஹ்வே, எனது ஆற்றல் குறைவையும் எனது திறமை குறைவும் மனிதர்களிடம் நான் மதிப்பின்றி இருப்பதை உன்னிடம் முறையிடுகிறேன். கருணையாளர்களுக்கெல்லாம் மிக பெரிய கருணையாளனே, நீதான் எளியோர்களின் காப்பவன், நீதான் என்னை காப்பவன். நீ என்னை யாரிடம் ஒப்படைத்திருக்கிறாய்? என்னை கண்டு முகம் கடுகடுக்கும் அந்நியனிடமா? அல்லது என்னுடைய காரியத்தை நீ உரிமையாக்கி கொடுத்திடும் பகைவனிடமா? உனக்கு என் மீது கோபம் இல்லையானால் இந்த கஷ்டங்கள் எல்லாம் நான் பொருட்படுத்தவே மாட்டேன். எனினும் நீ வழங்கும் சுகத்தையே நான் எதிர்பார்க்கிறேன். அதுவே எனக்கு மிக விசாலமானது. உனது திருமுகத்தின் ஒளியினால் இருள்கள் அனைத்தும் பிரகாசம் அடைந்தன. இம்மை மறுமையின் காரியங்கள் சீர்பெற்றன. அத்தகைய உனது திருமுகத்தின் ஒளியின் பொருட்டால் உனது கோபம் என் மீது இறங்குவதிலிருந்தும் அல்லது உனது அதிருப்தி என் மீது இறங்குவதிலிருந்தும் நான் பாதுகாவல் கோருகிறேன். அல்லாஹ்வே, நீயே பொருத்தத்திற்குரியவன். நீ பொருந்திக் கொள்ளும் வரை உன் கோபத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹ்வே, பாவத்திலிருந்து தப்பிப்பதும் நன்மை செய்ய ஆற்றல் பெறுவதும் உனது அருள் இல்லாமல் முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இந்த நிலைமையில் பார்த்ததும் ரபியாவின் மகன்களுக்கு இரக்கம் வந்து தங்களது கிறிஸ்துவ அடிமை அத்தாவை அழைத்து திராட்சை கொலையை அவருக்கு சென்று கொடு என்று கூறினார். திராட்சை கொலைகளை அத்தாஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன் வைத்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிஸ்மில்லாஹ் என்று கூறி சாப்பிட்டார்கள். இதை கண்ட அத்தாஸ், இந்த பேச்சு ஊர் மக்கள் பேசும் பேச்சாகவே உங்களுக்கு இது எப்படி தெரியும் என்று கேட்டார். அதற்கு, உனக்கு எந்த ஊர், உனது மார்க்கம் என்ன என்று அவரிடம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க, அதற்கு அவர்
நீனாவைச் சேர்ந்த கிறிஸ்தவன் நான் என்றார். நல்லவரான யூனுஸ் இப்னு மத்தாவின் ஊரைச் சேர்ந்தவனா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டதுக்கு அவர் ஆச்சரியத்துடன் யூனுஸ் இப்னு மத்தாவை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் என்றார். அவர் எனது சகோதரர், அவரும் ஓர் இறை தூதராக இருந்தார், நானும் இறை தூதர்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் கூறியவுடன் அத்தாஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலை, கை மற்றும் கால்களை முத்தமிட்டார். இதை பார்த்து கொண்டிருந்த ரபியாவின் மகன்கள் ஒருவர் மற்றொருவரிடம், இதோ உனது அடிமையை அவர் குழப்பிவிட்டார் என்று கூறினார். அத்தாஸ் திரும்பி வந்தவுடன், உனக்கு என்ன கேடு நேர்ந்தது என்று அவ்விருவரும் இடித்துரைத்தார்கள். அதற்கு அத்தாஸ், எனது எஜமானர்களே, இவரை விட சிறந்த எவரும் இந்த பூமியில் இல்லை. இவர் எனக்கு ஒரு விஷயத்தை மிக உறுதியாக கூறினார், அதனை இறை தூதரை தவிர வேறு எவரும் அறிந்திருக்க முடியாது என்றார். அதற்கு அவ்விருவரும், அத்தாஸே, உனக்கு என்ன கேடு? இவர் உம்மை உமது மார்க்கத்திலிருந்து திருப்பி விடாமல் இருக்கட்டும். உமது மார்க்கத்தான் இவரின் மார்க்கத்தை விட சிறந்தது என்று கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தோட்டத்திலிருந்து வெளியேறி மிகவும் கவலையுடன் உள்ளம் உடைந்தவராக மக்கா நோக்கி திரும்பும் வழியில் கர்னுல் மனாசில் என்ற இடத்தை அடைந்த போது அல்லாஹ் அவர்களிடம் ஜிப்ரீலையும் மலைகளின் வானவர் மலக்குல் ஜிபாவையும் அனுப்பினான். மலக்குல் ஜிபால் தாயிப் வாசிகளாகிய மக்களை இரு மலைகளையும் ஒன்று சேர்த்து நசுக்க அழித்து விடவா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த சம்பவத்தின் விவரத்தை கூறுகிறார். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், உஹது போரை விட கடுமையான நாள் எதுவும் உங்களது வாழ்க்கையில் உள்ளதா என்று கூட்டத்தாரின் மூலம் நான் பல துன்பங்களை சந்தித்துள்ளேன். அவற்றில் நான் சந்தித்த துன்பங்களில் மிக கடுமையானது யௌமுல் அகாபா என்ற தினத்தின் எனக்கு ஏற்பட்ட வேதனையாகும். நான் அப்து யாலிலின் மகனிடம் என்னை அறிமுகப்படுத்தினேன். ஆனால் அவன் எனது அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் கவலையுடன் திரும்ப மக்காவை நோக்கி பயணமாகி கர்னுல் மனாசில் என்ற பெயருள்ள கர்னு சஆலிஃப் என்ற இடத்தில் வந்து தங்கிய போதுதான் எனக்கு முழுமையான நினைவே திரும்பியது. நான் தலையை தூக்கி பார்த்தபோது என் தலைக்கு மேல் ஒரு மேகம் நிழலிட்டு கொண்டிருந்தது. அந்த மேகத்தில் ஜிப்ரீல் இருந்தார். அவர் என்னை அழைத்து, நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் உங்களது கூட்டத்தாரிடம் பேசியது அவர்கள் உங்களுக்கு கூறிய பதிலையும் கேட்டுக்கொண்டார். இம்மக்கள் விஷயத்தில் நீங்கள் விரும்புவதை மலக்குல் ஜிபாலுக்கு ஏவ வேண்டும் என்பதற்காக அவரை உங்களிடம் அனுப்பியிருக்கிறான் என்று கூறினார். மலக்குல் ஜிபால் என்னை அழைத்து எனக்கு சலாம் கூறி, முகமதே, ஜிப்ரீல் கூறியவாறு அல்லாஹ் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார். நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள்? நீங்கள் விரும்பினால் இவர்கள் 2 மலைகளையும் கொண்டு நெசுக்கி விடுகிறேன் என்று கூறினார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது ஒரு காலம் நான் விரும்ப மாட்டேன். மாறாக அவர்களிலிருந்து அல்லாஹ்வை மட்டும் வணங்கி அவனுக்கு இணை வைக்காதவர்களை அவன் உருவாக்குவான் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று கூறினார். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. இந்த பதிவின் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தனித்தன்மை தெரிய வருவது, அவர்கள் எத்தகைய மகத்தான பண்புள்ளவர் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம்.